இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யனாக மாறி, கவனிங்க, வர வர விருத்தி அடைந்து. எப்படி விருத்தி அடைந்தானா? ஆமாம், ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவனாய் மாறும் முன்பதாக அவன் வர வர விருத்தி அடையணும். ஒரே நாளில் பணக்காரன் ஆகிறது, புரியுதா உங்களுக்கு? ஒரே மாதத்தில் பெரிய ஆள் ஆகிறது, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆபத்து. இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில், பங்காளர்களிடத்தில், குறிப்பாக ஊழியர்களிடத்தில், குடும்ப தலைவர்களிடத்தில், குடும்ப தலைவிகளிடத்தில், ஒரு குடும்பத்தை நடப்பிக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆபத்தான ஒரு பிரச்சனை. உடனே எல்லாம் நடந்துடும். ஒரு காரியம் உங்கள் வாழ்விலே நடக்குதுன்னு சொன்னால் அதற்கு குறிப்பிட்ட காலம் உண்டு. 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களிடத்தில் நான் பேசுகிற இந்த காரியம், அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம் 26வது அதிகாரத்தில் உள்ள 1வது வசனம். போதும். ஆபிரகாம் நாட்களில் உள்ள பஞ்சம் இல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு காலத்தில் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்கள்லையும் வந்துச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த பஞ்சம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண பஞ்சம் இல்லைங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலேருந்து சொல்லுகிறேன், பணம் குறைஞ்சதுனால வந்த பஞ்சம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள அன்பு குறைந்து போனதுனால வந்த பஞ்சம், குடும்பங்களுக்குள்ள ஜெபம் குறைந்து போனதுனால வந்த பஞ்சம், வீடுகளுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள வசனம் இல்லாததுனால, வசனம் மறந்து போய், வசனத்தை படிக்கிறத, வேதத்தை படிக்கிறத மறந்து போய் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த பஞ்சத்துக்கு இடையில என் ஆண்டவர் சொன்ன, இந்த வருஷம் உனக்கு விளைச்சலை தருவம்பா, நீ மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பான்னு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை எப்படி நடக்கும்? அதே வாழ்க்கை, அதே போல் எழும்புறோம், அதே போல் சாப்பிட்றோம், அதே போல் வெளியே போகிறோம், வர்றோம், தூங்கிடுறோம். சாப்பாடு, உறக்கம், வெளியே சுற்றுறது, இவ்வளோதான் நடக்குது. தனிப்பட்ட முறையில் எந்த விதத்திலையும் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆத்மீக விளைச்சலுக்கான எந்த காரியத்தையும் பார்க்க முடியல. அதனால தான் இன்றைக்கு இந்த விளைச்சலுக்கான 4 விருத்திகளை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். அந்த வகையில் முதலாவது வார்த்தை ஆதியாகமம் 26 உள்ள 2வது வசனத்தை மையப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த விளைச்சலுக்கான 4 விருத்திகளில் ஒரே ஒரு முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் என்னது? எங்க இருக்க சொல்றாரோ அங்க இருக்கணும். முதலாவது காரியம்,
பஞ்சத்தை பார்த்த உடனே உலகமே ஓடுது. பஞ்சத்தை பார்த்த உடனே உலகமே ஓடுது. அன்னைக்கு ஜனங்கள் அவ்வளோ எகிப்துக்கு பெட்டி கட்டிட்டாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, தங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கே செழிப்பு இருக்கோ அங்கே போயிடுவாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை நான் துபாயில் இருக்கேன் பிரதர், சூழ்நிலைமை சரியில்லை, அப்பப்போ பட்டாசு சத்தம் போல் வார் சத்தம் கேட்குது, அதனால நாங்கள் எல்லாம் கிளம்பி கனடாவுக்கு போகிறோம், அப்படி நீ போனால் நீ அங்கே போய் சேர்ந்தவொன்னே அங்கே அந்த போர் சத்தம் கேட்கும். கிளம்பக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களை எங்கே கொண்டு போனது? சத்தமாக சொல்லுங்க, அந்த துபாய் தேசத்துக்கு உங்களை கொண்டு போனது கர்த்தர். அப்போ அவர் ஒன்று இங்கே இருன்னு சொன்னால் அங்கே தான் இருக்கணும். நேபாளில் என்னை கொண்டு போயிருக்காருன்னா நான் என்ன நேபாளில் கொண்டு வச்சு இருத்திருக்காருன்னா அங்கே இருக்கணும். சில சூழ்நிலைமை கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்னை ஏற்றுக்கொள்ளன்னு தோணும். எனக்கு தோணும், என்னடா இது 40 பேர் இருக்கான், இந்த 40 பேருக்கு மாதந்தோறும் நம்ம உதவி செய்கிறோம், நம்ம இவ்வளோ காரியம் பண்ணுறோம், இவனுக்காக அழுது கதறி ஜபிக்கிறோம், வீடு வீடாக கதவை தட்டி 20 ரூபா 100 ரூபான்னு உடஞ்சி போய் நின்று கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த 40 பேரில் 25 பேர் நம்மளை என்ன செஞ்சுருக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், வீட்டுக்குள்ளே விட மாட்டான். நான் குறைஞ்ச மனுஷன், தாழ்த்தப்பட்டவன், நான் தீட்டுப்பட்டவன் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்கள் மத்தியில் நான் நிற்கணும். ஏன்னா தேவன் என்னை கொண்டு போயிருக்கிறார் அங்கே நிற்கிறதுக்கு. ஆமென். சில சகோதரிகள் போவாங்க, போன ஸ்பீடில் ஒரு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறது, நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கான அந்த விருத்தி அடைஞ்சு வளர வேண்டிய சில விளைச்சலை கெடுத்து வச்சிருக்கு. சகோதரிகள்கிட்ட இந்த பிரச்சனை உண்டு. ஆண்கள்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன, அவங்களுக்கு சர்ச்சில் யாரையோ ஒருத்தருக்கே பிடிக்கலை, சர்ச்சுக்குள்ளே என்னத்தையும் ஒன்று பிடிக்கலை, இல்லைன்னா சர்ச்சில் பாஸ்ட் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னை குத்தி குத்தி பேசுகிறாருன்ட்டு கடுப்பில் என்ன செஞ்சுருவாங்க சொல்லுங்க, வீட்டில் உட்காந்துருவாங்க, இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆனால் சகோதரிகள் அப்படி இல்லை. எங்கே போயிடுவாங்க? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்து சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இந்த குறைவுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிட்டு அந்த 2 மணி நேரம் ஆராதனையில் இருந்து அந்த ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடச்சிருச்சு. ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு தேவன் தந்த அந்த வாக்கு தத்தம் என்னன்னு சொல்லி அந்த விளைச்சல் வளரல. அது வர வர வளரணும் இல்லையா? விதைச்சிங்கல்ல, நீங்கள் விதைச்சது உண்மைன்னா அது கதிராக எழும்பணும், அது விளைச்சலுக்கு நேராக போகணும். ஆனால் விளைச்சலுக்கு போகலையே. ஏன் போகல? ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு மகளே நீ அங்கேயே இரு. எங்கே இருக்கணுமாம்மா? உங்களை குத்தி குத்தி ஒரு பாஸ்டர் பேசுகிறாருல்ல, அந்த சர்ச்சில் இரு. உங்ககிட்ட சில சொல்லுவாங்க, பிரதர் இந்த கம்பெனி சரியில்லை, இந்த கம்பெனி சரியில்லை, நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, அப்ளை பண்ணுங்க பிரதர், இங்கே விட 20,000 ரூபாய் சம்பளம் அங்கே கூட கிடைக்கும்னு சொன்னவன் போக மாட்டான். ராமன் சொல்லுங்க, சொன்னவன் போக மாட்டான், அங்கேயே உட்காந்துருப்பான். ஏன் தெரியுமா? சொன்னவன் உங்களை ஏன் கிளப்பி விடுறான்னா, தின்ன காலியானா தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கும், எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நடக்க வேண்டியது நடக்கும். இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, உடனே ரிசைன் லெட்டர், பர்சனல் ரீசன், ஐ ரிசைன் மை ஜாப், நடுத்தருவில் வந்து நிற்கணும், ஓட்டாண்டியாக நிற்கணும். ரோட்டில் வர்றவன் போகிறவெல்லாம் திட்டிட்டு போவான். பத்தாக்குறைக்கு வீட்டில் வந்தால் மனைவி திட்டுவாங்க, பிள்ளைங்க திட்டுவாங்க, மாற்றி எல்லாரும் திருப்பி அவங்கவுங்க டேன் வச்சு திட்டுவாங்க. இதுக்கு உள்ள சம்பளத்தை வச்சுட்டு அதே கம்பெனியில் இருந்தால் தேவன் உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஆமென். பஞ்சத்தில் எல்லாரும் போகிறாங்கப்பா, நீ எகிப்துக்கு போகாத, நீ எங்கே இரு, நான் உனக்கு சொல்கிற இந்த தேசத்தில் இருந்து. அவர் எந்த தேசத்தை சொல்கிறாரு? கேரார். போயிடாதப்பா, நீ இங்கே இருந்துக்கோ. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி சொல்லும்போது, தேவன் சொல்லும்போது நம்ம பார்வைக்கு அங்கே தப்பாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்ககிட்ட இருன்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலை மேலே பிடிக்காது. என்னடா இது காஞ்சு போன ஒரு இடம், இது ஒன்றுமே சரியில்லையே, ஒரு இதுவும் இல்லையே, எனக்கு நீங்கள் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துல போன உடனே எனக்கு பிடிக்கலைன்னு போகாதீங்க. எங்கே போனாலும் இது ஒரு பழக்கம். ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே பெட்டி கிளம்பி நம்ம வேறு கடைக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அந்த கடையில் சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களை சரியாக கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் அங்கே ஏதோ ஒரு காரியத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போயிருக்கார். பொறுமையாக இருக்கணும். யாருக்கு தெரியும், அன்னைக்கு அந்த சர்வருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கலாம். யாருக்கு தெரியும், அங்கே வரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தோம், நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். நான் ஜெபிக்கும் போது அவங்க எல்லோரும் அப்படியே ஜெபத்தில் இருந்தாங்க. ஜெபம் முடிஞ்சது, சாப்பிட்டோம். பக்கத்து சீட்டில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. எளிமை வந்து கேட்குறாங்க, நீங்கள் கிறிஸ்டியனா, சாப்பிட முன்னாடி ஜெபம் பண்ணுறீங்களே, கடவுள்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு கேட்டாப்புல.
புரியுதா உங்களுக்கு? திடீர்னு உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட முன்னாடி ஜெபிக்கிறீங்க, ஜெபிச்சுட்டு ஒருத்தர் ஓடி வந்து இவ்வளோ நேரம் நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்ட அப்படி கேட்டால் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல. நாங்கள் கவலைப்படவே இல்லை, நமக்கு தான் வெக்கம் மானம் சூடு சோறணும் எதுவுமே எல்லாமே அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், உடனே ஜெபிக்கும்போது ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் எனக்கு இந்த உணவை தந்ததுக்கு நன்றி சொன்னேன். என்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு உலகத்தில் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாடு போசிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஷாக் ஆகிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும், இது சுவிசேஷம், இது நம்ம போட்ட திட்டம் இல்லை, இது அவர் போட்ட திட்டம். அவர் போட்ட திட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னே கடை மாறி போயிடுறது. அவர் போட்ட திட்டத்தை கெடுக்கிறதுக்குன்னே நம்ம என்ன செஞ்சோம், ரூட்டு மாற்றுறது. ரூட்டை நீங்கள் மாற்றாதீங்க, அவர் மாற்றுவார். ஏன்னா அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சிட்டார். கர்த்தர் உங்கள் மேலே என்ன வச்சிருக்கிறாரோ அது நடந்தே தீரும். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் அந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான 2வது காரியம், அவன் வர வர விருத்தி அடைந்ததுல 2வது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். நல்லா இருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? பஞ்சத்தில் அடிபட்ட அந்த தேசத்தில், கேராறு தேசத்தில் அவன் விதை விதைத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க முன்னாடி ஒரு சின்ன பஞ்சம் வந்துட்டுன்னா நீங்க என்ன செய்கிறீங்க? ரேஷன் அரிசியை கட்டி அல்மாருக்குள்ள எடுத்து வைக்கிறீங்க. கடையிலேருந்து என்னெல்லாம் வாங்கி உள்ள வைக்க முடியுமோ வச்சுக்கிடுறீங்க. எப்படி இந்த பஞ்சம் ஒரு 15 நாள் போகும், அது வரைக்கும் நானும் என் புருஷனும் என் பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தேடி தேடி போய் எல்லாத்தையும் வாங்கி உள்ள பதுக்கிக்கிறீங்களே. புரியுதா உங்களுக்கு? லாக்டவுன் டைமில் அப்படிலாம் நம்ம செஞ்சோமே, மறந்து போச்சா? ஏன் செய்தோம்? அடுத்தவன் தின்னா என்ன, இருந்தா என்ன, நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு என்ன இல்லை, பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. அப்புறம் எப்படி அவர் இயேசுவை ஏற்றுக்கிடுவார்? கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விதைக்கணுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த தமிழ்நாட்டில் உள்ள அநேக சபைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்ன தெரியுமா? அந்த பஞ்ச நாட்களில், லாக்டவுன் நாட்களில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே அடைக்கப்பட்ட அந்த நாட்களில் சபைகளில் போதகர்கள் தங்களுடைய பங்குகளை சேர்த்து வச்சதிலிருந்து பண்டகசாலையிலிருந்து எடுத்து விதைத்தார்கள். சில சபைகளில் கண்ணால் பார்த்தேன், சில சபைகளில் என்ன பண்ணாங்க, அந்த சபைக்குள்ளவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. சில சபையில் உள்ள போதகர்கள் தொண்டு நிறுவனம் வச்சுருப்பாங்க, ட்ரஸ்ட், அவங்க என்ன பண்ணாங்க, அல்ல கொடுத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யாருக்கு கொடுத்தாங்களோ எப்படி கொடுத்தாங்க, அதுக்கு பேர் தான் விதை. உங்கள் கையை கொண்டு கர்த்தர் விதைக்க வைப்பார். உங்ககிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு தானே தெரியும், ஆனால் உங்ககிட்ட எல்லாம் இருக்குங்கிறது கர்த்தருக்கு தெரியும். உங்களை கொண்டு கர்த்தர் விதைப்பார். ஆமென். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு கையில் 10 ரூபாவை கொடுங்க, கவரில் வச்சு கொடுங்க, பிள்ளைகிட்ட சொல்லுங்கள், இது நேபாளில் உள்ள ஒரு பிள்ளைக்கு, உன்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு பிள்ளைக்கு இது போகுதுன்னு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், உன்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஒரு பிள்ளைக்கு உணவுக்காக இது என்ன செய்கிறான் நீ போடுற. அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளை என்ன செய்யாது, எது இருக்கோ இல்லையோ ஒன்றுமில்லாத நேரங்களில் நீங்கள் விதைக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ நேபாள் ஊழியத்துக்கு தரக்கூடிய எல்லாருடைய வீட்லேயும் கரெக்டாக மாதம் தர்றதுக்கு இருக்கோன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டத்தில் கொடுப்பாங்க, பாடுகளில் கொடுப்பாங்க, எடுத்து வச்சு கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க 400 ரூபா இறைச்சி வாங்குறதுக்கு வச்சுருந்த 400 எடுத்து எங்கே போட்டுருவாங்க, காணிக்கைக்கு விதைச்சிட்டாங்க. இதை யார் பார்க்குறா? ஆண்டவர் பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சொந்தக்கார வீட்டில் இருந்து 5 கிலோ பெரிய பாக்ஸ் நிறைய பிரியாணியை கொண்டு வச்சுட்டு போவாங்க. நீங்கள் எடுத்து வச்சது சிக்கன் வாங்குறதுக்கு, ஆனால் காலையில் ஒரு குடும்பத்தில் உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்தது நல்ல தம் பிரியாணி, 5-10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணியை கொண்டு வந்து ஒருத்தங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் விதைச்சது ஊருக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் இது எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார். இந்த பஞ்ச காலத்தில் கூட விதைச்சான் பாருங்க, அவனைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாற்றுகிறார். ஆமென். அப்போ இந்த 2வது காரியம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாட்களில்
இந்த பஞ்சம் பெரிய காரியமாய் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. உங்க வீட்டுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை பணத்தினால அல்லனா அன்பு நிமித்தம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த பஞ்சத்திலையும் நீ விதைக்கிற இல்ல, உன் வாழ்க்கையை நான் வர வர விருத்தி அடைய செய்வேன். உனக்கு அந்த விளைச்சலின் விருத்தியை நான் கற்றுக் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்கு கீழே வேர் பற்றி திரும்ப மேலே கனி கொடுக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூணாவது காரியம் ஆதியாகமம் 26:14-15 வாங்க சத்தமா. மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆமென். நல்ல கவனிங்க. மூணாவது காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க விளைச்சல்ல நீங்கள் இந்த விருத்தி ஆகிறதுக்கு மூணாவது காரியம், உங்க மேல யாரெல்லாம் எரிச்சல் படுறாங்களோ பொறாமப்படுறாங்களோ அப்பவே நீங்க முடிவு பண்ணிருங்க, உங்களுடைய வழித்தடம் கரெக்டு, நீங்க போறது ராஜபாதை. உங்க வளர்ச்சியை பார்த்து, நீங்க வர வர எழும்புறதை பார்த்து, என்னடா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பார்த்தேன், ஒழுங்கா ஒரு பாட்டு பாட தெரியாது, தப்பு தப்பா பாடுவா, இன்னைக்கு என்னடா பெரிய வொர்ஷிப் லீடரா. அப்ப அங்க என்ன வரும்? பொறாம வரும். என்ன ஆம வரும்? பொறாம தன்னால வரும். திடீர்னு பார்ப்பாங்க, இவனுக்கு ஒழுங்கா தமிழே வாசிக்க தெரியாதே, வசனமே தப்பு தப்பாக தானே படிப்பான், இவன் சண்டே கிளாஸில் படிக்கும்போது நான் தானே இவனை சர்ச்சை சுற்றி விரட்டி ஆடி கொடுத்தேன், இவன் இன்னைக்கு ப்ரீச்சரா, இவர் இன்னைக்கு பிரசங்கியாரா? ரலேலியா சொல்லுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை அப்படிதான் மாற்ற போறாரு. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்க்கிறவர்களுக்கு புரியாது, நாளைக்கு உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும் பொழுது நிறைய பேருக்கு பொறாம வரும், நிறைய பேருக்கு எரிச்சல் வரும். அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய விளைச்சலின் நிமித்தம் எதிர்ப்பு தானா வரும், பொறாம தானா வரும். அப்ப நினைச்சுக்கோங்க, உங்களுடைய வழித்தடம் கரெக்டா இருக்குது, உங்களுக்கான விளைச்சலுக்கான விருத்தியில கர்த்தர் கூட நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு காரியம், இந்த 26வது அதிகாரத்தில் உள்ள 22வது வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுங்குபடிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இவங்க வந்து என்ன செய்றாங்க, அந்த துறவெல்லாம் வெட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமாமா? உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த சில சூழ்நிலைமைகள், புரியுதா உங்களுக்கு? எரிச்சலினால, பொறாமையினால, வன் கண்களினால ரொம்ப ஆபத்து. கிறிஸ்தவ விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வேற யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. தேவனை பற்றி அறியாதவர்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பார்ப்பாங்க, 40,000 இப்போ ஒன்றும் வாங்க வசதி இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் விசேஷித்தவன். நின்று அதை பார்த்து ஒரு ஏக்கத்தில் பார்ப்பான், அதோட அது பஞ்சா பறந்து போயிடும். ரொம்ப என்ன செய்யணும், நீங்க கவனமா இருக்கணும். வீட்டுக்குள்ள கூடிய மட்டும் என்ன செய்யாதீங்க, விடுவீங்களோ? விடவே கூடாது. வாசல்லே நிற்பாட்டி என்ன செய்யணும், பேசணும். அதை தாண்டி அவங்களுக்குள்ளேருந்து ஒரு விதமான ஒரு வைப்புன்னு சொல்லுவோம், அது எழும்பும். அது என்ன செய்யும், உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு தோணும். அப்படி ஒரு டீ கொடுக்கணும்னா ஹாலோடு நிறுத்திக்கிடணும். தப்பி தவறி உங்கள் பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடாதீங்க, அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. முடிஞ்சால் கணவன் மனைவியை பிரித்து வைப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஆனால் அங்கே வந்துட்டாங்கன்னா உங்களுடைய மாடலர் கிச்சன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அதை மாடில்லாத கிச்சனை ஆக்கி விட்டுருவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ரெகோபத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்கும், நீங்கள் எங்கூட வாசிங்க. இதில் முந்தின 2 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஏசேக் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவை அவர்கள் என்ன செய்தாங்க, வெட்டினார்கள். ஆனால் அந்த கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால், சண்டை ஓட்டபடியினால அந்த துறவுக்கு ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. உடனே அதை விட்டுட்டு அடுத்தது ஒன்றை தோண்டினாங்க. பாருங்க, சில நேரத்தில் நீங்கள் சிலருக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்குறீங்க. சிலருக்கெல்லாம் கடுப்பாக ரொம்ப கோவம் வந்துடும். எத்தனை தடவை உங்களை விட்டு கொடுக்க முடியாது, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு இல்லை. நீங்கள் ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டீங்க, இன்னொருக்கா விட்டு கொடுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு ரெகோபத் காத்திருக்கு.
உங்களுக்காக ஒரு பெரிய இடம் காத்துரு. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலுகி பெருகக்கூடியவன், நீ பலுகி பெருகக்கூடிய நிலைமை உங்க கண்ணு முன்னாடி அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் சித்தனா என்னது, அதுவும் அதே மாதிரி பகைமை, வாக்குவாதம், சண்டை, இப்படிப்பட்ட துறவெல்லாம் விட்டுட்டு மூணாவது ஒன்றை விட்டுறாங்க. அந்த வசனத்தை திரும்ப இருக்க படிங்க. 26, 22. அவிடம் விட்டு வெட்டினான். நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமா இப்போ உங்களுக்கு சண்டை எல்லாம் முடிஞ்சு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, வாக்குவாதம் எல்லாம் முடிஞ்சு, இப்போ ஒரு ரெகோபத் வந்திருக்கு இல்லையா? இந்த ரெகோபத் அவர் திறந்து தந்தது. யார் திறந்து தந்தது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இது அவர் திறந்து கொடுத்தது. அவர் திறந்ததை எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியுமா? சிஸ்டர் சொல்லுங்களேன், பிரதர் சொல்லுங்க. அவர் திறந்து கொடுத்த ஒரு காரியத்தை முடியாது, ஆனா ட்ரை பண்ணுவாங்க. எப்படியாவது இவனை முடக்கணும், எப்படியாவது இவருடைய ஊழியத்தை கெடுக்கணும், எப்படியாவது உங்க குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை எப்படியும் உடைச்சிடணும்னு சொல்லி சத்துருடைய போராட்டங்கள் எழும்பி நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக ஒரு ரெகோபத்தை திறந்து கொடுப்பார். அது உங்கள் வாழ்வில் ஒரு அடுத்த வளர்ச்சியாக இருக்கும். அது உங்கள் வாழ்வில் விளைச்சலுக்கான ஒரு விருத்தியாக மாறும். 4 விருத்திகளை நீங்க பார்த்தீங்க. முதலாவது, அவர் சொல்லுகிற இடத்துல இருங்க. 2வது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பஞ்சத்திலையும் கர்த்தருக்கு விதைக்க வேண்டியதை விட்டு கொடுக்காதீங்க. 3வது, உங்களுக்கு சுற்றி கரெக்டாக இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு அனலைஸ்மெண்ட், ஒரு செக்கிங். அதுக்கு என்ன அர்த்தம்? செக்கப்புக்கு நீங்கள் ஸ்கேனுக்கெல்லாம் போக வேண்டாம். இதுக்கு ஒன்று உங்களுக்கு தனி எம்ஆர்ஐ கிடையாது. 4 பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் கரெக்டாக போகும்போது, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் போது, தேவனுக்காக வைராக்கியமா எழும்பும் பொழுது, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, உங்களை சுத்தி 4 பேர் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வளர்ச்சியில பலவிதமான காரியங்கள், சண்டையினால ஒரு ஏஷேக் உண்டு, பகைமையினால ஒரு சித்தனா உண்டு. ஆனால் கர்த்தர் ரெகோபத்தாய், சண்டை இல்லாத, வாக்குவாதம் இல்லாத ஒரு புதிய குடும்பத்தை, ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய ஊழியத்தை, ஒரு புதிய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில தருவார். அது தேவனால் திறக்கப்பட்டது. எல்லாரும் எழும்புவோமா? வீடுகளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், இன்றைக்கு இந்த விளைச்சலுக்கான இந்த விருத்திகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்குது? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே, இந்த 4 விதமான விருத்திகளும் என்னுடைய விளைச்சலில நான் என்னுடைய சொந்த கண்களினாலே பார்ப்பதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வில இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐக்கியத்தை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை, இந்த குணாதிசயத்தை என் தனிப்பட்ட வாழ்வில உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்கூட பார்ப்பதற்கு நீர் எனக்கு கிருபை தாருமப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க போகிறீரப்பா. எனக்கு முன்பதாக என் ஊழியத்தின் பாதையில, என் குடும்பத்தின் பாதையில, என் கணவனுக்கு முன்பதாக, என் மனைவிக்கு முன்பதாக, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் பகைமையினால, வாக்குவாதத்தினால, பிரச்சனைகளினால, எரிச்சல்களினால, பொறாமையினால, முறுமுறுப்பினால அடைக்கப்பட்ட வாசல்களை ஒரு ரெகோபத்தை போல என் ஆண்டவர் நீர் திறந்து தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டீர், இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கீழே வேர் பற்றி உன்னை நான் மேலே கனி கொடுக்க செய்வேன். உம்முடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை இல்லாத மாற்றங்களை, இதுவரை இல்லாத ஒரு அடுத்த நிலைமையை, இதுவரை இல்லாத ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் எங்கள் வாழ்வில் நீர் தந்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கிறதுப்பா. கர்த்தர் அநேகரோடு ஈடுபட்டிருக்கிற உமக்கு நன்றி. நீர் எங்கள் கைகளை திறந்திருக்கக்கூடிய தரிசனத்துக்காக நன்றி. நேபாள் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் இவர்களை ஒரு பங்காளராய் தெரிந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பரலோக பங்காளர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சொல்கிற இடத்துல நெல்லு. சகோதரியே, ஆண்டவர் பேசுகிற காரியம், நீ ஒரே இடத்துல நெல்லுமா. உன்னை எங்கே நிற்க சொன்னார் அங்கே நெல்லு. மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட திறமை ரொம்ப இருக்குது.
உனக்கு பெரிய பின்னணி இருக்குன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு இடமா ஓடாதீங்க, ஒரு இடத்துல நில்லுங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நின்னீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்பீங்க. பிரதர் கொஞ்சம் நீங்கள் நின்னீங்கன்னா, பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தர்றார், கொஞ்சம் நில்லுங்க, அவர் உங்களுக்கு நல்ல திட்டங்களையும் தரிசனங்களையும் கொடுப்பார். அவர் உங்கள்கிட்ட பேச முடியலை, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எதனால் ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட விருத்திகள் வந்தது? நான் சொன்ன இடத்துல அவன் நின்னான். எல்லாரும் எகிப்துக்கு ஓடினாங்க, எல்லாரும் ஆடம்பரத்துக்கு ஓடினாங்க, எல்லாரும் நிறைய கூட்டம் வரும்னு ஓடினாங்க, எல்லாரும் எனக்கு வால் போஸ்ட் அடிப்பாங்க, எனக்கு கட் அவுட் வைப்பாங்க, எனக்கு மெமண்டோ கொடுப்பாங்கன்னு ஓடினாங்க. ஆனால் என் அன்பு மகளே, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும்னு நீ நின்ன பாரு. உங்களை அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், அவர் கரங்களில் எடுத்து தூக்கி வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை வேடிக்கையை பார்க்கலாம், சகோதரனே, மற்றவர்கள் உன்னை அற்பமா பார்க்கலாம், உன் மனைவி உன்னை அற்பமா பார்க்கலாம், உங்க பிள்ளைகள் பொருளாதாரம் இல்லை பஞ்சத்தில் இருக்கீங்கன்னு அற்பமா பார்க்கலாம். உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் உள்ள அதே விருத்தியை கட்டளையிடப் போகிறார். வசனத்தின்படி இந்த பூமி எல்லாம் பலுகி பெருகக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவார். நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொற்றிருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நான் ஒன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தேன் உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன் என்று எனக்காக. கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். கடந்த நாட்களின் கவலைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் மறையச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். இந்த நாளின் இன்னல்களை இல்லாமல் உனக்கு அருளிச் செய்வேன். நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர், நானே கர்த்தர்,